மக்களின் பிரச்சனைக்கு ஏற்றவாறு 3 முதல் 2 மணி நேரத்திற்குள் குறைந்தபட்ச அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் கொடுக்க வேண்டும். ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் ஏதாவது அறிக்கை ஏதாவது சொல்றான் பிரச்சனை இல்லை கொடுத்துடலாம். நீங்களா என் பேர் இல்ல நான் ஏன் கொடுக்கணும்? 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் தானே, அது பிரச்சனை இல்லை. எப்பவுமே சேஃப் ஜோனு தான். கரூர்ல கூட பேர் மாட்டல. ஏய் கெத்தியா நீங்க. சரி, அரசு தரப்பு மீடியாக்கள் பரப்பும் அவதூறுகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்களை வைத்து செருப்பால் அடிக்க வேண்டும். அதுக்கு இவங்க முதல்ல அரசியலா இருக்கணுமே. அது இல்லையே நம்ம கஷ்டம். இது எழுத வேணாம், அச்சிரு. இதை வேண்டாம், வேணாம் அச்சிரு. நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இல்ல. மாவட்ட செயலாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை புஷியானந்த் அல்லாத ஒரு குழுவை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். என்ன நான் இல்லாத குழுங்கிறான்? விடுங்கண்ணா, இப்ப மட்டும் இருக்காண்ணா விடுங்க. ஆமா, இல்லாம தான் பண்றாங்க, சும்மா பேருக்குறாரு. சரி போ வச்சுக்கப்பா. அடுத்து, தலைவர் தனது ட்விட்டர் ஐடியை தானே பயன்படுத்த வேண்டும். அப்ப நீங்க யூஸ் பண்றதே இல்லையா உங்க ஐடியா? எனக்கு ட்வீட்லாம் போட தெரியாது தலைவரே. இது தெரியாம நிறைய பேர் அண்ணா அண்ணான்னு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு லூசா பாவுங்க. எனக்கு பண்ண தெரியாதுண்ணா. அந்த நம்ம கூட இருக்காரு ஜெகதீஷ், ஆமா, அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, ஏற்கனவே ஒரு மேடையிலேயே நான் தானே போட சொன்னேன். சரி சரி சரி.